தலைக்கு மேலே போயாச்சு, இனிமேல் நமக்கு என்ன அப்படிங்கிற நிலைமை தான் பாமகவில் நீடிக்குன்னே சொல்லலாம். அந்த வகையில் பாமகவில் உட்கட்சி பூசல் பற்றி எரிஞ்சு நீ தெரு வீதிக்கு வந்துருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பாமகவுடைய செயல்பாடுகள் சமூக வலைத்தளங்களும் சரி, தொண்டர்கள் மத்தியிலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்றால் உண்மைதான். அந்த வகையில் பாமக அடுத்த இலக்கு என்ன, பாமக இதை நோக்கி பயணிக்க போகுதுங்கிறது சம்மந்தமாக பட்டிமன்றமே நடக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அக்கட்சியுடைய உட்கட்சி பூசல் வெடிச்சு சிதறி இருக்குது. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸுக்கும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே உள்ள பிரச்சனை பூதகரமாக வெடிச்சிருக்கு. கட்சிக்குள்ளே நீயா நானா என்ற போட்டி நிலவுவதனால மாறி மாறி நிர்வாகிகள் நீக்கப்படுதலும் நிர்வாகிகள் புதிதாக நியமிக்கப்படுதலும் என கட்சிகளே மாறி மாறி ஒரு அறிவிப்பும் நீக்கலும் என்ற தகவல் வெளியாகியிருப்பதனால யாருடைய தலைமையில் பயணிக்க வேண்டும் என்பது தொண்டரிடையே குழப்பத்தை உண்டாயிருக்கு. இந்த நிலையில தான் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காருன்னு நான் நியமிக்கும் உறுப்பினர்கள் தான் அதிகாரப்பூர்வமானவர்கள், மற்றவர்கள் நியமிப்பவர்கள் அதிகாரப்பூர்வங்கள் அல்ல என்று சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் இருக்காரு, எனக்கு தான் கட்சியில் முழு அதிகாரம் இருக்கிறது, யாரும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பாமகவில் ராமதாஸ் அவர்கள் நிர்வாகிகளை நீக்கினாலும் நான் நியமிக்கும் உறுப்பினர்களை தொண்டர்கள் நிர்வாகிகளை தொடர்ந்து செயல்படுவார்கள் என்று ஒரு அதிரடியான உத்தரவையும் அன்புமணி ராமதாஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இதனால் பார்த்திங்கன்னா பாமகவில் யார் சொல்வது சரியாக இருக்கும், யார் அறிவிப்பு உண்மையானது என்று தெரியாமல் குழப்பத்தில் தொண்டர்களுக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நான் அறிவிக்கும் வேட்பாளர்கள் தான் அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் இருப்பார்கள், அவர்கள் தான் பதவி கிடைக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியுடைய அடிமட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பதவி தான். அந்த பதவிக்கே ஒரு வேட்டு வைக்கிற மாதிரி இந்த அறிவிப்பு வெளியாகிறதுனால தொண்டர்கள் டாக்டர் ராமதாஸ் பக்கம் செல்வார்களா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நான் நியமிக்கும் உறுப்பினர்கள் மட்டும்தான் தேர்தலில் போட்டியிட முடியும், அவர்களால் மட்டும்தான் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்று டாக்டர் ராமதாஸ் கூறியிருப்பது கட்சிக்கும் தொண்டர்களே தற்போது ஒரு சலசலப்பை ஏற்பட்டு சொல்லலாம். இதெல்லாம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பக்கம் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளும் சரி ராமதாஸ் பக்கம் வரலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸ் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியும் தற்போது முன்வைக்கப்படுகிறது. கூட்டணி தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த டாக்டர் ராமதாஸ் கூட்டணி தொடர்பாக தற்போது நாங்கள் முடிவு செய்யவில்லை, விரைவில் முடிவு சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணி விஷயத்தில் தான் பல விஷயங்கள் புலப்படுவதாக சொல்லப்படுகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியிலோ அல்லது விஜய் உடன் இணைந்தோ தேர்தல் சந்திப்பதற்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாகவும், திமுகவுடன் இணைந்து தேர்தல் சந்திக்கலாம் என்று டாக்டர் ராமதாஸ் முடிவு செய்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுதான் தற்போது உட்கட்சியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்றாக பார்க்கப்படுது. கூட்டணி விஷயத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்வது வெற்றி பெறுமா அல்லது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நினைப்பது வெற்றி பெறுமா என்பது இனிவரும் காலங்கள் தான் பதில் சொல்லும் என்றாலும் பாமகவில் நடக்கும் இந்த உச்சக்கட்ட பிரச்சனை எப்போது தீரும், பாமகவிற்கு மீண்டும் பழைய நிலைமை எப்போது திரும்பும் என்பதுதான் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா பாமகவில் கூட முக்கிய தலைவராக ஜி.கே. மணியும் சரி, சேலம் மாவட்ட செயலராக இருந்த அருள் எம்எல்ஏயும் சரி அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக இருப்பதாகவே கருதப்படுது. பல முறை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அழைத்தும் ஜி.கே. மணியும் அருளும் அவருடைய கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் டாக்டர் ராமதாஸ் கூட்டம் அழைக்கும் கூட்டத்தில் ஜி.கே. மணியும் அருளும் பங்கேற்றிருக்காங்க. இதுக்கிடையில் தான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பொதுக்குழுவை கூட்டிய நேரத்தில் 2 பேருக்கும் உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இது தொடர்பாக பாமகவுடைய பொதுக்குழு கூட்டத்திலும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அவங்க பூரண குணமடைவதற்கு பிரார்த்தனையும் அந்த நேரத்தில் செய்யப்பட்டது. இதை சுட்டிக்காட்டி பேசிய அருள் நான் என்ன செத்தா போய்விட்டேன், எனக்கு அவங்க பிரார்த்தனை செய்வதற்கு என்று ஒரு வேலை உபயோகப்படுத்தியிருந்தார். தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸுடன் ஆலோசனைக்கு பிறகு அந்த வார்த்தையை அவர் தெரிவித்திருந்தார். ஸோ அவர் டாக்டர் ராமதாஸுடன் அணிவகுத்து செயல்படுவதற்கு முடிவு செய்துவிட்டதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அன்புமணி ராமதாஸ் என்ன செய்ய போகிறார், கட்சி மீண்டும் ஒன்றாகுமா இல்லை கட்சி 2ஆக பிளவுபடுமா என்பது போக தான் தெரியும்.